எங்கள் குழுவின் பெயர் நியூட்டன். என் பெயர் சாஸ்திரிலா. நான் 7ஆம் படிக்கிறேன். என் பெயர் கூமதிமிதா. நானும் 7ஆம் வகுப்பு படிக்கின்றேன். என் பெயர் வி ஹரி. நானும் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். பில்டர் தானில் கலந்து கொள்வது மிகவும் மகிழ்ச்சி. செயற்கை மரம் திட்ட நோக்கம். மனிதனால் உருவாக்கப்பட்ட மரமே இது. இதில் இயற்கை மரம் செய்யும் அனைத்து வேலைகளையும் இது செய்யும். ஆக்சிஜன் உற்பத்தி, கார்பன் டை ஆக்சைடு உறிஞ்சுதல், நிழல் கொடுத்தல் அனைத்தும் இது மேற்கொள்ளும். ஆக்சிஜன் உற்பத்தி அமைப்பு. இது ஆக்சிஜன் சென்சார் மூலமா நம்ம ஆக்சிஜனை வெளியிடலாம். கார்பனை பியூரிஃபை பண்ணி நம்ம ஆக்சிஜனை வெளியிட போறோம். சூரிய ஆற்றலோட நன்மைகள். இது என்ன பண்ணும்னா, சோலார் பேனல் நம்ம வச்சோம் அப்படின்னா சோலார் பேனல்ல தான் இது ஒர்க் ஆகும். பட் இது நைட்லயே சென்சார் மூலியமா தான் இது ஒர்க் ஆகும். நைட்ல காலையில சோலார் பேனல் அந்த மாதிரி இருக்கிற நேரத்துல ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கு தேவையான காம்பனன்ட்ஸ் அதெல்லாம் பார்த்தோம்னா எக்ஸாஸ்ட் ஃபேனு அந்த மாதிரி இருக்க காம்பனன்ட்ஸ்லாம் நமக்கு தேவைப்படும். இதோட நோக்கம் என்னன்னா, நம்மளோட டெல்லியில இப்ப இருக்க சுச்சுவேஷனுக்கு இது ரொம்ப தேவைப்படுது. இப்போ டெல்லியில நிறைய மாசு காத்து இருக்கும். தண்ணியே அங்க மழை பெய்யறதுக்கே ஒரு வழி இல்லாத மாதிரி இருக்கிறதுனால இதை நம்ம சென்டர் மீடியன்ல போய் இது பண்ணோம்னா அந்த காத்தெல்லாம் எடுத்து நமக்கு பியூரிஃபை பண்ணி நமக்கு ஆக்சிஜனை தரும். இதுதான் இதோட நோக்கமே. சூரிய ஆற்றல் பயன்பாடை பத்தி பார்க்க போறோம். சூரிய ஆற்றல் பயன்பாடுல நம்ம சோலார் பேனலை ஃபிட் பண்ணோம் அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த காத்து எடுத்து நமக்கு உற்பத்தி பண்ணும் ஆக்சிஜனை. அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா தானியங்கி நீர் தெளிப்பு. அது என்ன பண்ணுவோம்னா, ஹியூமிடிட்டி சென்சார் மூலமா நமக்கு தண்ணியை அதே நிலம் வறண்டு போச்சு அப்படின்னா அதே தண்ணியை ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சிரும் அப்படியே. அதுக்கப்புறம் பசுமை விளைவுக்கான எல்இடி இலைகள். இது நைட்ல எல்இடி இலைகள் நைட்ல ஒளிர ஆரம்பிச்சிரும். இப்போ நைட்ல அங்க அப்படியே லைட் எரியிற மாதிரியே தெரியும். அதுக்கப்புறம் லாட் அப்படின்ற ஒரு இது டெம்பரேச்சர். அப்புறம் இதுக்காக சென்சார் நம்ம வைப்போம். டெம்பரேச்சர் சென்சாரு, அப்புறம் இன்னும் 2-3 ஏர் பொல்யூஷன் சென்சாரு, அது எல்லாமே நம்ம சென்சார் இதுக்கு வைப்போம். இப்போ ஆட்டோமேட்டிக் லாஜிக்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டினோ ரேஸ்பெரி பி கட்டுப்பாடுன்னு சொல்றோம். இப்போ இஃப் ஏர் பொல்யூஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம ஃபேனையும் ஃபில்டரையும் ஆன் பண்ணிக்கணும். அதே மாதிரி இஃப் ட்ரைனஸ் ஆகும்போது இது இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம ஃபேன் வாட்டர் ஸ்ப்ரேயர் ஆன் பண்ணி வச்சிருக்கணும். இஃப் சன்லைட் டிக்ரீஸ் ஆகும்போது எல்இடி ஆன் ஆகும். நன்மைகளை இதுல பார்க்கலாம். இப்போ நகரங்கள்ல நமக்கு குறைவான மரங்கள் தான் இருக்கும். நகரங்கள்ல சிட்டி அந்த மாதிரி பிளேஸ்லலாம் நமக்கு மரங்கள் குறைவாக தான் இருக்கும். அந்த இடத்துலலாம் நம்ம இதை வச்சோம். பள்ளி, பூங்கா, பேருந்து நிலையம் அந்த மாதிரி இருக்கிற எல்லா இடத்துலையுமே இதை யூஸ் பண்ணலாம். இதுக்கு அப்புறம் இது எவ்வளோ ஆர்பிஎம்ல ஓடுனா 1000 ஆர்பிஎம்ல தான் ஓடும். ஏன் அப்படின்னா, ரொம்ப ஆர்பிஎம் வச்சோம்னா கீழே இருக்க குப்பையும் பறந்து வந்துடும். ஸோ அதனால நம்ம 1000 ஆர்பிஎம்ல மட்டும் வச்சுக்கலாம். அடுத்து எத்தனை ஃபீட் அந்த கம்பை வச்சு அந்த ஃபேன் வைக்கலாம்னா 10 ஃபீட்ல வைக்கலாம். ஏன்னா நம்ம பைக்ல போகும்போது நம்ம ஃபேஸ் 5 ஃபீட்டுக்கு இருக்கும். அதுல இருந்து கொஞ்சம் மேல இருந்தாதான் அந்த காத்தெல்லாம் இழுக்க முடியும். அதனால 10 ஃபீட் வச்சுக்கிறோம். இப்போ இந்த ஃபேன் ஓடிட்டே இருந்துச்சு அப்படின்னா 24 மணி நேரமும் ஓடிட்டே இருந்துச்சு அப்படின்னா ரிப்பேர் ஆயிரும். அதுக்காக ஒரு ஃபேன் 3 ஹார்ஸ் ஓடும். ஒரு ஃபேன் ஓடும்போது இன்னொரு ஃபேன் 1/2 hour ரெஸ்ட்ல இருக்கும். அடுத்த 3 hours ஓடும்போது இன்னொரு ஃபேன் ரெஸ்ட்ல இருக்கும். இதை நம்ம சென்டர் மீடியன்ல தான் வைப்போம். இதோட சமூக நன்மைகள் என்னன்னா, நகரங்கள்ல கம்மியான மரங்கள் தான் இருக்கும். அந்த இடத்துல நம்ம இதை வைக்கலாம். பள்ளி, பூங்கா, பேருந்து நிலையம் அந்த மாதிரி இடத்துலயுமே இதை வைக்கலாம். சூழலை காப்போம், அறிவியலால் வளர்ப்போம், மனிதனால் உருவாக்கப்பட்ட மரம் இயற்கைக்கு உதவட்டும். நன்றி.